சிவசங்கரியின் 47 நாட்கள். அதில் இன்று 40வது நாள். அத்தியாயம் 26. ஆனந்தமான தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த பட்டாச்சாரியா ஃபோன் மணி அடிப்பதைக் கேட்டு விழித்து கொண்டார். மணி என்ன? விடியற்காலின் 4. இந்த ஜனவரி குளிரில் காலை 4 மணிக்கு எவன் இப்படி கழுத்து அறுக்கிறான்? ரஜாயை உதறிவிட்டு எழுந்தார். ஹலோ, கொன் ஹாய்? வாஷிங்டனிலிருந்து ட்ரங்காலாம். பட்டாச்சாரியாவின் தூக்க மயக்கம் ஓடிப்போயிற்று. இப்படி அகால வேளையில் வாஷிங்டன் தூதரகத்திலிருந்து ஃபோன் வரவேண்டுமானால் விஷயம் ஏதோ இருக்கிறது. ஹலோ மிஸ்டர் பட்டாச்சாரியா, சாரி டு டிஸ்டர்ப் யூ அட் திஸ் ஹவர். ஹேவ் எ ப்ராப்ளம். அம்பாசிடரே பேசினார். வெள்ளியன்று மிஸ்ஸஸ் பானர்ஜி சிகாகோ ஷாப்பிங் சென்டர் ஒன்றில் ஒரு இந்திய பெண்ணை சந்தித்த விவரத்தை கூறினார். முதலில் டெலக்ஸ் அனுப்பலாம் என்று டாப் சீக்ரெட் பிரிவில் ஒரு டெலக்ஸ் அரை மணி முன்பு அனுப்பினேன். அப்புறம் யோசித்து பார்த்ததில் காலதாமதம் ஆக ஆக அந்த பெண்ணுக்கு ஆபத்து என்று தோன்றியதால் உங்களிடம் நேரில் பேசுவதுதான் சரி என்று தோன்றியது. அந்த கடிதத்தை அனுப்பி அதன்பின் நீங்கள் நடவடிக்கை எடுப்பதென்பது நடக்காது. கடிதத்தில் உள்ள விஷயத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து விலாசத்தோடு சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். அந்த பெண் சிகாகோவில் எங்கு இருக்கிறாள் என்று தெரியாதா? அது தெரிந்தால் நான் ஏன் உங்களை தொந்தரவு செய்யப் போகிறேன்? அந்த பெண்ணின் பெயர் மட்டும் தெரிகிறது, வைஷாலி. மினிஸ்டருடன் பேசி என்ன செய்வதென்று முடிவெடுத்த பின் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பேசி முடித்து ஃபோனை வைத்தார் பட்டாச்சாரியா. எங்கோ அகப்பட்டு கொண்டு தவிக்கும் பெண்ணை நினைக்கையில் பாவமாக இருந்தது. நல்ல வேளையாக மந்திரி ஊரில்தான் இருக்கிறார். எந்த பிரச்சனையும் காது கொடுத்து கேட்டு உடனே ஆவணம் செய்யும் புண்ணியவான். 7 மணி சுமாருக்கு மந்திரியின் வீட்டிற்கு ஃபோன் செய்து அவரை அவசர வேலையாக பார்க்க வேண்டும் என்று காரியதரிசியிடம் சொல்லி 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டார். பட்டாச்சாரியா வெளியுறவு உலகாவில் முக்கியமானதொரு பதவி வகிப்பவர். கூர்மையான புத்தி படைத்தவர். மந்திரிக்கு அவரிடம் பிடித்தம் உண்டு. இவர் போனபோது காலை உணவு அறிந்து கொண்டிருந்தார் மந்திரி. உட்காருங்கள், என்ன சாப்பிடுகிறீர்கள்? வெறும் காஃபி போதும் என்றார் பட்டாச்சாரியா. காஃபி வந்தது. மந்திரியின் குறிப்பிருந்து ஆள்கள் அறையை விட்டு விலகினார்கள். அம்பாசிடர் ஃபோன் செய்ததையும் விவரங்களையும் பட்டாச்சாரியா கூறினார். உடனடியாக காரியத்தில் இறங்க வேண்டியது முக்கியம் என்பதை புரிந்து கொண்ட மந்திரி, எந்த விதத்தில் இந்த பிரச்சனையை அணுகலாம் என்று யோசித்து விட்டீர்களா என்று கேட்டார். அமெரிக்க விலாசம் தெரியாமல் இருக்கும் வரை நமக்கு ரொம்ப சிரமம். அதனால் முதலில் அதை கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி? துண்டு கடிதத்தில் இருக்கிற தமிழ்நாட்டு விலாசத்துக்கு முதலில் ஆள் அனுப்ப வேண்டும். அந்த பெண் எழுதியிருப்பதிலிருந்து ராமச்சந்திரன் என்பது அவளது அண்ணாவாக இருக்கலாம். அவள் தாய் தகப்பனற்ற பெண்ணாகவும் இருக்கலாம். இல்லை என்றால் கடிதத்தை ஏன் அண்ணாவுக்கு அனுப்ப வேண்டும்? அண்ணனுக்கு கண்டிப்பாய் தங்கையின் விலாசம் தெரிந்திருக்கக்கூடும். அப்புறம் நாம் அந்த பெண்ணை மீட்பது சுலபம். ஆனால் என்ன ஆனால்? அந்த பெண்ணின் விலாசம் அண்ணனுக்கு தெரியாமல் போனால் நம் நிலைமை திண்டாட்டம்தான். வீட்டு சம்மதத்தோடு போயிருந்த பெண்ணின் விலாசம் இவர்களுக்கு தெரியலாம். ஆனால் ஓடிப்போன பெண்ணாக இருந்தால்? பெண் பார்க்க ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறாள் என்ற ஒரே பாயிண்டை வைத்துக்கொண்டு தான் அவள் ஓடி போயிருக்க முடியாது. பெரியவர்கள் சம்மதத்துடன் தான் சென்றிருக்கலாம் என்று நம்ப இடம் இருக்கிறது. ஏனென்றால் வயசு வராத பெண்ணுக்கு பாஸ்போர்ட் விசா வாங்குவது கொஞ்சம் சிரமம்தானே. மந்திரி யோசனையில் ஆழ்ந்தார். பிரஸ்ஸுக்கு கூடுமான வரையில் இந்த விஷயம் தெரியாமல் இருப்பது நல்லது. பட்டாச்சாரியா, ஏற்கனவே அரபு நாடுகளில் நம் நாட்டு பெண்கள் அவதிக்கு உள்ளாகி இருப்பது பெரும் பிரச்சனையை கிளப்பியிருக்கிறது. இந்த விஷயமும் பிரபலமாகிவிடக்கூடாது என்று நினைக்கிறேன். ஆஃபீஸுக்கு போய் அந்த டெலக்ஸ் செய்தியை நீங்களே வாங்கி கொள்ளுங்கள். இது விஷயமாக என்னுடன் நீங்கள் நேரடி தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறேன். உங்களுக்கு எந்த தினுசில் நடவடிக்கைகள் எடுத்தால் சரியென்று தோன்றுதோ செய்யுங்கள். அதற்கு என் முழு ஒத்துழைப்பு உண்டு. விலாசம் தெரிந்துவிட்டால் சரி, தெரியாவிட்டால் என்ன செய்ய உத்தேசம் என்று மந்திரி கேட்டதற்கு பதில் சொன்னார் பட்டாச்சாரியா. இங்குள்ள அமெரிக்க தூதரகத்தில் தொடர்பு கொள்வது நல்லதென்று எனக்கு தோன்றுகிறது. அங்குள்ள விலாசம் கண்டுபிடிக்கவும் பின்பு இங்கிருந்து யாராவது போக விசா முதலியன உடனே ஏற்பாடு செய்யவும் அவர்களின் உதவி தேவை என்று நினைக்கின்றேன். யாரோடு இதை பற்றி பேசலாம்? வாட் அபவுட் மிஸ்டர் ஆண்டர்சன்? மந்திரி சரி என்று தலையாட்டினார். பின்பு அவர்களிடமும் சொல்லிவிடுங்கள், பத்திரிகைக்கு கண்டிப்பாய் விஷயம் போய்விடக்கூடாது. இந்த டைம், நியூஸ் வீக் ரிப்போர்ட்டர்கள் ஏமாக்காதவர்கள். கழுகுக்கு மூக்கில் வியர்க்குமோ வியர்க்காதோ இவர்கள் மோப்பம் பிடித்து பத்திரிகையில் எழுதிவிடுவார்கள். ஆண்டர்சனுடன் பேசின விவரத்தை என்னை சந்தித்து சொல்லுங்கள். பட்டாச்சாரியா மந்திரியிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினார். அன்று பகல் 2 மணி அளவில் மீண்டும் மந்திரியை சந்திக்க அவர் அலுவலகத்திற்கு சென்றார் பட்டாச்சாரியா. விவரங்களை எடுத்துரைத்தார். ஆண்டர்சனை பார்த்து விஷயத்தை விளக்கியதுமே அவர் தன் முழு ஒத்துழைப்பையும் தர தயாரா என்றார். சென்னையில் உள்ள தங்கள் கான்சுலேட்டுக்கு ஃபோன் செய்து அவர்களை ஆவண செய்ய சொன்னால் என்ன என்றும் கேட்டாராம். சரியென்று பட்டாச்சாரியா வெளியுறவுத்துறையில் தனக்கு கீழ் வேலை பார்க்கும் கணபதியை அழைத்தாராம். டெலக்ஸ் ஆங்கில எழுத்துக்களில் வந்த தமிழ் வார்த்தைகளை விலாசத்தை குறித்து கொள்ளச் செய்து மீண்டும் ஆண்டர்சனை கணபதியுடன் சந்தித்தாராம். ஆண்டர்சன் சென்னை கான்சுலேட்டுடன் தொடர்பு கொண்டு
அங்குள்ள தமிழ் பேசும் அதிகாரி ஒருவரை ஃபோனுக்கு வரச் சொல்லியிருக்கிறார். உமாகாந்தன் ஃபோனுக்கு அழைக்கப்பட்டான். கணபதி தமிழ் வாக்கியத்தை சொல்ல உமாகாந்தன் அப்படியே குறித்து கொண்டான். தொடர்ந்து ஆண்டர்சன் சென்னை தலைமை அதிகாரியிடம் பேசினார். உடனடியாக கார் ஒன்றை எடுத்துக்கொண்டு கான்சுலேட்டிலிருந்து நம்பிக்கையான ஆள் ஒருவர், முடிந்தால் உமாகாந்தனே புறப்பட்டு குறிப்பிட்ட விலாசத்துக்கு போக வேண்டும். எந்த நேரமானாலும் விலாசதாரரை கண்டுபிடித்து ராமச்சந்திரனை அமெரிக்கன் கான்சுலேட்டில் சந்திக்க விரும்புவதாய் கூறி சென்னைக்கு அழைத்து வர வேண்டும். ராமச்சந்திரன் இல்லாவிட்டால் விலாசத்தில் உள்ள மற்ற பொறுப்பான நபரை இட்டு வர வேண்டும். விவரங்கள் ஏதும் சொல்ல தேவையில்லை. நாளை காலை விமானத்தில் புறப்பட்டு தானும் வெளியுறவுத்துறையைச் சேர்ந்த பட்டாச்சாரியாவும் வந்தபின் மற்ற விவரங்களை சொல்வதாக கூறியிருக்கிறாராம். பகல் 2 மணிக்குள் விஷயம் சென்னைக்கு போய்விட்டது. இந்நேரம் அவர்கள் காரில் கிளம்பியிருப்பார்கள். நான் நாளை போய் சேர்வதற்குள் ராமச்சந்திரனோ இல்லை மற்றவரோ நிச்சயமாய் வந்து விடுவார்கள். இந்த நடவடிக்கைகளை அமெரிக்கன் கான்சுலேட் மூலமாக ஏன் செய்ய வேண்டும் பட்டாச்சாரியா? நம் அரசாங்க வேலை அலுவலகங்கள் மூலமாக செய்யக்கூடாதா? மினிஸ்டர் ஜி, அப்படித்தான் நானும் நினைத்தேன். ஆனால் எங்கள் நாட்டில் அகப்பட்டு கொண்டிருக்கும் பெண்ணை நாங்கள் காப்பாற்றி தருவதுதான் முறை. ப்ளீஸ் அலோவ் அண்ட் ஹெல்ப் என்று ஆண்டர்சன் கூறிவிட்டாராம். ஓ சூப்பர். தவிரவும் நம் உள்நாட்டு பத்திரிகைகளுக்கு விஷயம் தெரியாமல் இருக்க இவர்கள் உதவுவதே நல்லது என்று நினைத்தேன். ஆல்ரைட், நீங்கள் சொல்லுவது ஒரு விதத்தில் சரிதான். எப்படியாவது அந்த பெண் காப்பாற்றப்பட்டால் சரி. நீங்கள் நாளை சென்னைக்கு போனதும் அங்கு கிடைக்கும் விவரங்களை எனக்கு அவ்வப்போது தெரிவியுங்கள். ஆல் த பெஸ்ட். பட்டாச்சாரியாவுக்கு மந்திரி தன் நல்வாழ்த்துக்களை தெரிவித்த அதே நேரத்தில் சென்னையில் உமாகாந்தன் ஆதிச்சபுரம் புறப்பட கான்சுலேட்டில் உத்தரவு பிறந்தது. இந்த ஆதிச்சபுரம் எங்கிருக்கிறது தெரிந்ததா? சிலரிடம் கேட்டேன், யாருக்கும் தெரியவில்லை. விழுப்புரம் வழி என்பதால் அதற்கு கிட்டத்தில் இருக்கும் பல கிராமங்களில் ஒன்றாக இருக்கலாம். விழுப்புரம் எங்கே இருக்கிறது? NH 45 இருந்து. இங்கிருந்து 100வது மைல். சரி, நீங்கள் கான்சுலேட் வண்டி ஒன்றில் கிளம்புங்கள். இரவுக்குள் அவரை அழைத்து கொண்டு திரும்பி விடுங்கள். டெல்லி அதிகாரிகள் நாளைக்கு வந்து விடுவார்கள். விலாசதாரிடம் எதுவும் சொல்ல வேண்டாம். முக்கிய சமாச்சாரம் என்று மட்டும் சொல்லுங்கள். தங்கை பெயர் என்னவென்று கேளுங்கள். அவளுக்கு என்னவோ ஏதோ ஒன்று பயப்படப் போகிறார்கள். நல்ல காரணமாய் சொல்லி சமாளியுங்கள். வெள்ளை செவர்லேட் காரை யூனிஃபார்ம் போட்ட டிரைவர் ஓட்ட விழுப்புரம் நோக்கி உமாகாந்தன் புறப்பட்டான். விழுப்புரத்தை நெருங்கும்போது மணி 5. வாசவி விகார் என்ற ஹோட்டலில் இறங்கி காஃபி சாப்பிட்ட பின் சர்வரிடம், ஆதிச்சபுரம் எங்கப்பா இருக்கு? அவனுக்கு தெரியவில்லை. வாசல் பெட்டி கடையில் கேட்டான். ஆதிச்சபுரமா? திருச்சி சாலையில் நேராக போங்க. இடதுகை பக்கம் ஒரு சிமெண்ட் பைப் கம்பெனி வரும். அதை தாண்டி போங்க ஜானகிபுரம். அங்கே சோத்துக்கப்ப கைப்பக்கம் திரும்பி நேராக போனால் முதல்ல மரகதபுரம், அப்பால ஆதிச்சபுரம். உமாகாந்தன் அவன் சொன்ன வழியில் காரை ஓட்டச் சொன்னான். தி ஸ்பன் பைக் கம்பெனி பலகை தெரிந்தது. இதுதான் சிமெண்ட் பைப் கம்பெனியாக இருக்கும். நேராக போனார்கள். ஜானகிபுரம் வந்தது. வலது பக்கம் திரும்பி வண்டியை ஓட்டினான் டிரைவர். அண்ணா ஆபத்து என்ற வாசகம் தெரிந்திருந்ததால் அமெரிக்காவில் பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை விடுவிக்கும் பணியில் தானும் பங்கேற்றிருப்பது உமாகாந்தனுக்கு புரிந்திருந்தது. செம்மண் சாலை வளைந்து வளைந்து போனது மரகதபுரம் தாண்டியாகிவிட்டது. அடுத்தது ஆதிச்சபுரம். அக்ரஹாரத்தில் வண்டி நின்றது. கப்பல் மாதிரி கார் வந்து நிற்கவும் தெருக்குழந்தைகள் அதை சூழ்ந்து கொண்டனர். பெரியவர்கள் தத்தம் வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டனர். காரிலிருந்து இறங்கிய உமாகாந்தன், இங்கே ராமச்சந்திரன் வீடு எது என்று கேட்கவும் கூட்டத்தை விலக்கி கொண்டு சந்துருவே வந்தான். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? ராமச்சந்திரனுங்கிறது நான் தான். ஏன்? நான் மெட்ராஸிலிருந்து வரேன். உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பேசலாமா? சந்துரு தன் வீட்டுக்குள் அவனை அழைத்து போனான். பெஞ்சில் உட்காரச் சொல்லி பக்கத்தில் தானும் அமர்ந்தான். என் பேர் உமாகாந்தன். நான் அமெரிக்கன் கான்சுலேட்டில் வேலையாக இருக்கேன். ராமச்சந்திரனிடம் என்ன பேச வேண்டும் என்று தீர்மானித்து விட்ட உமாகாந்தன் நிதானமாய் பேசினான். அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன்ஸ் பற்றி அப்பப்போ விசாரிக்கிறது என் வேலை. அவங்க அசௌகரியங்களை ஆராய்ஞ்சு விவரம் சேகரிப்போம். அதுக்காகத்தான் இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் இன்றைக்கி வந்திருக்கேன். பெருசாக இழந்தான் உமாகாந்தன். சந்துருக்கு வாயெல்லாம் பல். தன் தங்கையை எத்தனை பெரிய இடத்தில் கொடுத்திருந்தால் இப்படிப்பட்ட விசாரிப்பெல்லாம் வரும்? என் தங்க அமெரிக்காவில் ரஜாத்தியாட்டம் இருக்கா. இன்றைக்கி கூட மாப்பிள்ளையிட்டேருந்து கடுதாசியும் ஃபோட்டோவும் வந்தது. அம்மா, அந்த கவரை கொண்டா. பட்டம்மா காஃபியுடன் ஏர்மெயில் கவரையும் பெஞ்ச் மேல் வைத்தாள். காஃபி சாப்பிடுங்கோ சார். இதோ பாருங்கோ, இதுதான் விஷாலி. அவன் நீட்டின படத்தை பார்த்தான் உமாகாந்தன். முகமும் கண்களும் சிரிக்க நிற்கும். இவ்வளவு ஆபத்தில் இருக்கிறாள். தொடர்ச்சி அடுத்த பதிவில்.